பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார்மயமாக்கலை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் தண்டவாளத்தில் அமர்ந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் வழங்க நாம் கேட்கலாம். துரை வெங்கடேஸ்வரன், விவரங்கள். வணக்கம். இந்த தொழிலாளர் உரிமைகளை பறிக்கக்கூடிய 4 தொகுப்பு சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி காஞ்சிபுரம் பழைய ரயில்வே நிலையம் அருகே இந்த மின்சார ரயில் நிலையம் அருகே 1000க்கும் மேற்பட்ட அனைத்து தொழிற்சங்கங்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதா அந்த பகுதியிலே ஒரு பரபரப்பான ஒரு சூழலானது நிலவியது. தொழிலாளருடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய 4 தொகுப்பு சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி இன்று அனைத்து தொழிற்சங்கங்கள் அகில இந்திய வேலை நிறுத்த போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த மாநிலம் தழுவிய ரயில் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையிலே அந்த வகையிலே ஐஎன்டியூசி, அதே போன்று ஏஐடியூசி, அதே போன்று சிஐடியூசி, தோமுசா உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் காஞ்சிபுரம் பழைய ரயில்வே நிலையம் அருகே இந்த ரயில் மறியல் போராட்டத்திலே சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டார்கள். இந்த நிலையிலே இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் அங்கு சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருந்த நிலையிலே சென்னையிலிருந்து திருமால்பூர் நோக்கி சென்ற மின்சார ரயிலை மறித்து அந்த தண்டவாளத்திலே அமர்ந்து இந்த ரயில் மறியல் போராட்டத்திலே ஈடுபட்டு அந்த தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிரான கண்டனங்களை எழுப்பி அந்த போராட்டத்திலே ஈடுபட்டது. இதையடுத்து ரயில்வே போலீசாரும் மாநில போலீசாரும் இணைந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து அவர்களை குண்டு கட்டாக எட்டி அந்த கைது செய்ய முற்பட்ட போது போலீசாருக்கும் அந்த போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 15 நிமிடத்திற்கு மேலாக அந்த தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுவதன் விளைவாக தாமதமாக 20 நிமிடத்திற்கு மேலாக ரயிலானது தாமதமாக புறப்பட நேரிட்டது. இந்த ரயில் மறியல் போராட்டத்தை தொடர்ந்து அந்த பகுதியிலே ஒரு சற்று நேரம் ஒரு பரபரப்பான ஒரு சூழலானது நிலவியது. விரிவான விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன்.